ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துவிதியை திதி சூனியத்துக்கான பரிகார கோவில்கள் என்னென்ன அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம தொடர்ந்து திதிசூனிய ராசிக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் பிரதமை திதிக்கான பரிகார கோவில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது இரண்டாவது திதியான துவிதியை திதி சூனியத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லுங்கள். ஜோதிடத்தில் திதி சூனியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் திருமண வீட்டில் இருக்கக்கூடிய சீப்பு மாதிரி தான். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் திதி சூனியத்தினால தான் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நல்ல மாதிரி வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது பெரிய அளவுக்கு ஏற்றுக்க முடியாது. இதை இதுக்கு முன்னாடி பேசின பல வீடியோக்களில் உதாரணங்களோட சொல்லி உதாரண நபர்களோடலாம் நம்ம சொல்லிட்டோம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா துவிதியை திதி. இந்த துவிதியை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டாவது திதி. இப்போ முதல் அப்படின்னு சொல்லும்போது பிரதானம் அப்படிங்கிறது பிரதமை அப்படின்னு சொல்லிட்டோம். துவா அப்படின்னா இரண்டுன்னு பேர், அதனால் துவிதியை அப்படின்னு இரண்டாவது திதியை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வளர்பிறை திதியிலையோ தேய்பிறை திதியிலையோ துவிதியை திதியில் அவர்கள் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் திதி சூனிய ராசிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த திதி சூனிய ராசிகளில் எந்த கிரகமாவது இருந்து அவர்களுடைய திசை புத்தி அந்தரம் போன்றவற்றை நடத்தினால் அது நல்ல பலனை கொடுக்காது, தீய பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க. அதன் பிறகு அந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் உரிய கிரகமான குரு எந்த ராசியிலிருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அதுவும் நல்ல பலனை கொடுக்காது. எனவே நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த திதி சூனியத்துக்கான பரிகாரத்தை பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு ஓரளவு பலன் தருங்கிற மாதிரி முதல்ல இந்த திதி சூனியத்தை வச்சு ஒரு பயமுறுத்திடுறது, இதுக்கு என்னங்கிறதையும் சொல்லி பயமுறுத்திடுறது. அதுக்கு அடுத்தது இதுக்கான பரிகாரம் இருக்குல்ல, அதுக்கு சில கோயில்களையும் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது இதில் வாசுதேவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா திருவைகாவூரில் இருக்கக்கூடிய வில்வனேஸ்வரர் கோயில் இதுக்கு பரிகார கோயில் அப்படிங்கிறாங்க. இந்த திருவைகாவூருங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உலகியல் ஜோதிட அடிப்படையில் தனுசு ராசி பகுதியில் கிடையாது. ஸோ இவங்க கட்டமைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு பேர் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கட்டமைச்சிக்கிறாங்க. ஸோ இது முதல் தவறு. வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக அவர்கள் சொல்லப்படுறது வாசுதேவருங்கிறதுனால தனுசு ராசிக்குள்ள வாசுதேவர் அப்படிங்கிற பேரில் உள்ள கிருஷ்ணர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொங்கு மண்டல பகுதிகளில் பல்வேறு சிறப்பான கோயில்கள் பெரிய அளவுக்கு இருக்காது. முக்கியமான கோயில்கள் இருந்தால் கூட நாம் தேடுற பெயரில் உள்ள கோயில்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வழிபடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கிருஷ்ணர் கோயிலே சில இடங்களில் வாசுதேவருங்கிற பேரில் கிருஷ்ணர் இருப்பார். பெருமாள் கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா தனி சந்நிதி சுற்றி வரக்கூடிய இடங்களில் கூட வாசுதேவர் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வழிபடுவது இந்த வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். இது எப்படின்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய திதி சூனியத்துக்கான பரிகாரமாக இப்போ நாம் சொல்கிறது. அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா திருவைகாவூரில் இருக்கக்கூடிய வில்வனேஸ்வரர் ஆலயத்தை சொல்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் எப்படி முடிச்சு போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. பின்னாடி வரக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறையினர் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போகணுமே தவிர அவங்களுக்கு தவறான விதையை விதைச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இதுக்கான காரண காரியங்கள் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது இப்போ இந்த பரிகாரத்திலே நம்ம சொல்ல வேண்டியது ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம். ஒன்று அந்த கடவுளுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது, அடுத்தது எந்த இடத்துல இருக்க ராசிக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது. இதையும் தான் நம்ம ஒட்டி சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு மீன ராசியும் திதி சூனிய ராசின்னு சொல்கிறதுனால இப்போ அவர்களுக்கு என்ன இந்த மாதிரியான கோயில்கள் அங்கே போய் தேடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வளர்பிறைக்கு வாசுதேவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, துவிதியைன்னு பார்க்கும்போது மீன ராசிக்கு உரிய பகுதிகளாக மதுரையும் அதன் சுற்று வட்டார பகுதிகளையும் தான் நம்ம மெயினாக பார்க்குறது. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு வச்சுக்கலாம். பாண்டிய நாடு அப்படிங்கிறதோட அடையாளம் மீன் கொடி தானே. மதுரை அடையாளமாக வச்சுக்கிட்டாலே ஓரளவு அதை சுற்றி உள்ள ஏரியாக்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கிருஷ்ணர் என்ன பெயரில் இருக்கார் அப்படின்னு பார்த்து வாசுதேவருங்கிற பெயரில் இருந்தால் கூட அந்த கிருஷ்ணரை போய் சென்று வழிபடுவது தான் இதுக்கு பரிகாரமாக இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் துவிதியை திதி வளர்ப்பிறையில் பிறந்தவர்களுக்கு திதி சூனிய ராசி தனுசு
மீனம் அப்படின்னு சொல்லப்படுவதனாலையும் அந்த திதிக்கான அதிதேவதை வாசுதேவர் அப்படின்னு சொல்லப்படுறதுனாலையும் இதுக்கு எங்கே பரிகாரம் செய்து கண்டால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியை குறிப்பிடும்போது கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில்கள் வாசுதேவனுங்கிற பேர்லேயே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சூலூர் பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சூலூருங்கிறது கோயம்புத்தூரில் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான். அதுக்கு பகுதியில் பட்டணம்ங்கிற ஊரில் வந்து வாசுதேவருக்குன்னே ஒரு தனி கோயில் இருக்குது. வாசுதேவருக்கும் வர்ணதேவருக்குமே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து புதிதாக கட்டப்பட்டதா இல்லது வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இருக்கிறதா எப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் புதிதாக கட்டப்பட்டிருந்தால் கூட அந்த பேரில் அந்த கிருஷ்ணர் இருக்கிறதுனால அங்கே சென்று வழிபடுவதும் இதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்கே கிருஷ்ணர் கோயில்களை போய் வழிபடுவதும் இதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது துவிதியை திதி தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயே நம்ம குறிப்பிட்டு எடுக்கும்போது வாயு அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு வந்து அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வாயு அப்படின்னு சொல்லும்போது வாயுவை எங்கே தேடி போகிறது அப்படின்னா வாயு அம்சம் இப்போ ஒரு தலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. சிதம்பரத்தை வந்து ஆகாயத்துக்குரிய தலம், திருவண்ணாமலையை வந்து அக்னி தலம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே போல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாயுவை குறிக்கக்கூடிய சிவன் கோயில்கள் எங்கேயாவது இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கோவை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வாயு தத்துவமான கோயில்களோ சிவாலயங்களோ என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு கிடையாது. அதே சமயத்தில் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் வந்து பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கிய ஒரு கோயிலாக மக்களால் நம்பப்படுகிறதுனாலும் அந்த கோயில்களை போய் வழிபடுவது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து துவிதியை திதிக்கு மீன ராசிக்குள்ளே போய் நீங்கள் வாயு தத்துவமான கோயில்களை பார்க்கணும் அப்படின்னு தேடும்போது மதுரையில் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சிவன் கோயில் வந்து பஞ்சபூத தலங்களில் வாயு தத்துவ கோயிலாக கருதப்படுவதனால அந்த கோயில்களில் போய் வழிபடுவதும் துவிதியை திதி தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையுங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக இந்த திதிசூனிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்கறதுனால தான் நம்ம பலன் சொல்கிறோமே தவிர இதுக்காக சில ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்னவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு தவறுன்னு சொன்னால் தான் நாம் வந்து காரண காரியங்களோட சரியான பரிகாரத்தை சொல்ல முடியுங்கிறதுனால நம்ம சொல்கிறோமே தவிர இது யாரையும் மற்றவர்களை இடித்துரைப்பதற்காக சொல்லப்படுவதல்ல. மற்றவங்களை இழுக்காதீங்கன்னு சில பேர் வருவாங்க. நாங்கள் மற்றவங்களை இழுக்கவே இல்லை, பொதுமக்களுடைய கேட்குற கேள்விகளுக்கு மட்டும்தான் நாம் வந்து விளக்கமாக சொல்கிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். ஸோ துவிதியை திதியில் வளர்பிறையில் பிறந்தவர்கள் என்னென்ன பரிகார கோயில்களுக்கு போகலாம், அதே போல் துவிதியை திதியில் தேய்பிறையில் பிறந்தவர்கள் என்னென்ன பரிகாரத்துக்கு போகலாங்கிறதையும் சொல்லிட்டோம். ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒரு திதிக்கும் பரிகார கோயில்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதை வந்து மக்கள் ஆர்வத்தோடு கவனித்தாங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நம்ம நிறைய கட்டிட்டு வேறு டாபிக் போகலாங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். துவிதியை திதி சூனியத்துக்கான பரிகார கோவில்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.